அந்த காலம் எனக்கு வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் நிறைவேறும் காலம், வசனம் நிறைவேறும் காலம். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். இத்தனை காலம் என் வாழ்க்கையில விதைத்த பல வசனங்கள் அறுவடை செய்கிற காலம். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 102:13 சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான்: தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் வந்ததே. சபைக்கு தயை செய்யும் காலம் வந்ததே. எழுந்தருளு தேவா, எழுந்தருளு, எழுந்தருளு. கைகளை உயர்த்தி, மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க, மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளு. சத்துரு என்னை தொடராதிருக்க எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளோ. நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளோ. எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. இது உன் காலம், இது உன் காலம். இதை அறிந்ததனாலதான் தாவீது சொல்லுகிறான், அவர் தீங்கு நாளில் என்னை கூடாரத்தில் மறைத்து என்னை ஒளித்து வைக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், யுத்த நாளில் என் தலையை மூடினீர். தலையை கவர் பண்றார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு சீசன் வைத்திருக்கிறார். அந்த சீசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மீதில் அவன் கிரீடம் பூக்கும். அவன் அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? யுத்த நாளில் என்ன செய்கிறாரா? தலையை மூடி வைக்கிறார், மூடி வைக்கிறார். ஆமென். அதனாலதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தர் இத்தனை காலம் எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ எதிரான ஆயுதங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், அதிலெல்லாம் கர்த்தர் கிருபையாய் 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 காத்து இதுவரை கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? எழும்பி பிரகாசி. ஓ, உனக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததே. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரால செய்ய முடியுமா என்கிற டவுட்டே நமக்கு வரக்கூடாது. என்ன சொன்ன இப்போ? ஆண்டவரால செய்ய முடியுமா என்கிற டவுட்டே வரக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த சந்தேகமே வரக்கூடாது. அவரை குறித்து எல்லாம் இழந்து திரும்ப எல்லாவற்றையும் அப்படியே இருந்ததை விட 2 மடங்காய் பெற்றுக்கொண்ட ஒரு நபர் வேதத்தில் உண்டு. யாரு தெரியுமா? யோபு. அந்த யோபு தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, சகலவற்றை. யோபு 42:2, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும். ஆண்டவரே, உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுப்பா. நீங்க எதையும் செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். இது யோபு எல்லாம் பெற்றுக்கொண்டு சொல்லவில்லை, அவர் யார் என்பதை அறிந்த பிறகு சொல்லுகிறார். எனவே ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் எப்படி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து தலையை எண்ணாக்காதீங்க, புண்ணாக்காதீங்க.
கர்த்தர் செய்வார்னு நம்பி துதிங்க. அது எப்படிப்பா நடக்கும்? அதெல்லாம் தெரியாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ண உள்ள மரியாளுக்கு போதும் போதும் ஆயிரும். ஆமாம், ஃபர்ஸ்ட் சொல்லுவார் பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடம் அப்படி சொல்லிட்டு மரியாள் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூதன் பார்த்தார். சிம்பிளா சொல்றேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவ கர்த்தர் செய்வேன்னு சொன்ன வார்த்தை, நம்ப பண்ணின வார்த்தை, அது நிறைவேறும் காலம்தான். அது மட்டுமல்ல, பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருந்தாலும் அவர் ஒவ்வொன்றையும் எப்படிதான் செய்வாரா? அதின் காலத்தில். எத்தனை பேர் இந்த வார்த்தை அப்படியே இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. அந்த காலம் எனக்கு வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் நிறைவேறும் காலம், வசனம் நிறைவேறும் காலம். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். இத்தனை காலம் என் வாழ்க்கையில விதைத்த பல வசனங்கள் அறுவடை செய்கிற காலம். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம்.